உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்கிறது? நீங்கள் எப்போதாவது தவறான முடிவெடுத்து பின்னர் நீண்ட நேரம் வருத்தத்துடன் கேட்டுக்கொண்டிருப்பீர்களா? நான் ஏன் இப்படி செய்தேன்? இந்த ஆசையோ சிந்தனையோ எங்கிருந்து வந்தது? ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு தூண்டுதலுடன் செயல்பட்டிருக்கலாம், அல்லது விளைவுகளைப் பற்றி சிந்திக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆழமாக உள்ளே ஏதோ ஒன்று உங்களை அந்த தெரிவுக்கு இழுத்தது என்று உணர்ந்திருப்பீர்கள். இது தற்செயலானதல்ல. பழைய ஏற்பாட்டில் இதயம் மனிதனின் உள்வாழ்வின் உண்மையான மையமாக கருதப்பட்டது. இது இரத்தத்தை செலுத்தும் உறுப்பு மட்டுமல்ல. பைபிள் எழுத்தாளர்கள் இதயத்தில்தான் சிந்தனைகள், உணர்வுகள், ஆசைகள், முடிவுகள் மற்றும் விருப்பமும் பிறப்பதாக கண்டனர். இதயம் என்பது ஆத்மா, மனம் மற்றும் மிக ஆழமான நோக்கங்களின் இணைப்பாக இருந்தது. யாரும் பார்க்காதபோது நாம் உண்மையில் யாராக இருக்கிறோம் என்பதை இதயம் தீர்மானிக்கிறது. நீதிமொழிகள் 4:23 கூறப்படுவது, எல்லாவற்றையும் விட உன் இதயத்தை காத்துக்கொள், ஏனெனில் அதிலிருந்தே வாழ்வின் ஊற்றுகள் புறப்படும். இது ஒரு வலிமையான அழைப்பு. உன் உள்வாழ்வை எதனால் எப்படி நிரப்புகிறீர்கள் என்பதில் மிகவும் கவனமாக இருங்கள். ஏனெனில் இதயத்தில் தங்குவது வெளியே தவறாமல் வெளிப்படும். உங்கள் உடல்கள், ஆத்மாக்கள் மற்றும் மனங்கள் கடவுளாலேயே படைக்கப்பட்டவை. அதனால் ஆழமாக நாம் அதிகம் தேவைப்படுவது அவரையே, அவரது இருப்பு, அவரது உண்மை, அவரது அன்பு. அவரை நம்மை தாங்குகிற, மீட்டரிக்கிற, உண்மையான வாழ்வால் நிரப்புகிற ஊற்று. அவர் இல்லாமல் உள்ளார்ந்த வெற்றிடையை நிரப்ப முயல்கிறோம். பொழுதுபோக்கு, வேலை, உறவுகள், பொருட்கள் இவை தற்காலிக நிவாரணம் மட்டுமே தரும். உண்மையில் திருப்தி அளித்து குணமாக்க முடியும் கடவுளால் மட்டுமே. எனவே நமக்கு நாமே செய்து கொள்ள சிறந்தது ஒவ்வொரு நாளும் வேண்டுமென்றே கடவுளை தேடுவது. இது ஜெபத்திற்கு நேரம் ஒதுக்குவது. வெறும் முறை சார்ந்த வார்த்தைகள் அல்ல, மாறாக உண்மையான உரையாடல். இதயத்தை ஊற்றி அவரது குரலை கேட்பது. இது வேதாகமத்தை தொடர்ந்து படிப்பது. அவரது வார்த்தை நமது சிந்தனைகளில் ஊடுருவி அவற்றை மாற்ற அனுமதிப்பது. இது அவரது ஆசீர்வாதங்களைப் பற்றி சிந்திப்பது. ஏற்கனவே செய்தவற்றுக்கு நன்றி செலுத்துவது. அன்றாட வாழ்க்கையில் அவரது கரத்தை கவனிப்பது. மிக முக்கியமாக பரிசுத்த ஆவியை நம்மில் வாழ அழைப்பது. நாள் முழுவதும் நம்முடன் பேசுவது, நம் அடிகளை வழிநடத்துவது, தவறான பாதைகளிலிருந்து எச்சரிப்பது. இதயத்தை காப்பாற்ற சிறந்த நம்பிக்கைக்குரிய வழி அதை முழுமையாக கடவுளிடம் ஒப்படைப்பது. அவரை நமது வாழ்வின் மையமாக்கும்போது அவர் நம் வல்லமை, மகிழ்ச்சி, ஞானத்தின் முதன்மை ஊற்றாக மாறுவார். அப்போது நம்மிடமிருந்து வெளிவரும் வார்த்தைகள், செயல்கள், முடிவுகள் இயற்கையாகவே அவரிடமிருந்து பிறக்கும். அது நன்மையானது, தூய்மையானது, ஊக்கமளிக்கும், அன்பும் இரக்கமும் நிறைந்ததாக இருக்கும். எனவே கடவுளை நமது நிரம்பிய அட்டவணையில் பொருத்த முயல்வதற்கு பதிலாக அவசரமாக சில நிமிட ஜபம் அல்லது விரைவாக ஒரு வசனம் படிப்பதை நாம் தலைகீழாக செய்வோம். அவருடனான உறவை சுற்றி நமது அன்றாட வாழ்க்கையை கட்டமைப்போம். அமைதியையும் இடத்தையும் உருவாக்குவோம். அவர் நம்முடன் பேச, நம் பலத்தை புதுப்பிக்க, பல காயங்களை குணமாக்க, தவறுகளை மன்னிக்க, தமது இருப்பால் நிரப்ப. வலி, ஏமாற்றம் அல்லது பாவத்தால் உடைந்த இதய பகுதிகளை அவர் தொட அனுமதிப்போம். அவற்றை நமக்கும் நம்மை சுற்றியோருக்கும் நன்மையின் ஊற்றாக மாற்றுவார். கடவுள் மையமாகும்போது நம்மிடமிருந்து வெளிவருவது வாழ்வை தரும். உண்மையான, போதியான, மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைந்த வாழ்வு. அப்போது கடின மரத்திலும் நாம் அறிவோம், நம்மில் அவர் இருக்கிறார். இது எல்லாவற்றையும் மாற்றிவிடும்.